என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பொருள் தாங்க, ஆர்கானிக்கான ஃபெர்டிலைசர். அதை ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பயன்படுத்தும் போது என்னுடைய செடியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ச்சி வந்து கிடச்சிதுங்க. புது தளிர்கள் வந்து அழகாக எடுத்து வந்தது. அது பூச்செடிகளை மட்டும் இல்லாமல் காய்ச்செடிகள்லையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹீல்டு வந்து கிடச்சிது. ஸோ அந்த ஃபெர்டிலைசரை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய ரோஸ் செடியில் வந்து அந்த ஃபெர்டிலைசரை பயன்படுத்தும் போது அந்த பூவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு பெரிய பெரிய பூவாக எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ இந்த பக்கத்து செடியில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூ பாருங்கள். நம்ம நர்சரிலாம் வந்து வாங்கிட்டு வரும்போது பூ சைஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு பெரிய பூவாகவே கிடச்சிது. ஸோ இப்படிப்பட்ட ஃபெர்டிலைசரை வந்து நம்ம மிஸ் பண்ணலாங்களா, பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபெர்டிலைசரை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபெர்டிலைசரோட யூசஸ் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசரை நம்ம தோட்டத்துக்கு வந்து வேறு எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு யூசஸை பார்த்துடலாம். இதனுடைய ஃபஸ்ட்டு யூசஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹியூமன் பாடியோடய கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இப்போ நாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படும்? கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவைப்படும் இல்லைங்களா? அந்த ப்ரோட்டீனை கொடுக்கக்கூடியது அமினோ ஆசிட்ஸ். அதே மாதிரி பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல தாவரங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்டார்ச் தேவை. அந்த ஸ்டார்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா சுகர் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுகர் வந்துட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விட்டமின்ஸு, என்சைம்ஸு, மினரல்ஸ் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ வந்து கொட்டி கிடக்குது அந்த ஃபெர்டிலைசரில். ஸோ அந்த விட்டமின்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் முக்கியமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ, சிஇ, இது எல்லாமே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவே நம்ம பிளான்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து நல்ல ஹீல்டு கிடைக்கணும், அது பூச்செடியாக இருந்தாலும் சரி காய்ச்செடியாக இருந்தாலும் சரி கிடைக்கணும் அப்படின்னா செடிகள் வந்து நோய் தாக்கங்கள் இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த நோய் எதிர்பார்த்தல் தரக்கூடிய ஒரு 3 முக்கியமான பொருள் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபெர்டிலைசரில் வந்து இருக்குங்க. அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசிமேனன் அண்ட் சுப்போனிக்ஸ் அண்ட் சாலி. இந்த 3 பொருளில் ஃபஸ்ட்டு 2 பொருள் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அசிமேனன் அண்ட் சுப்போனிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டியாகவே வந்து செயல்படுதுங்க. அதுவும் இப்போ நமக்கு மழை பெஞ்சிட்டு இருக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த பூஞ்சான் தொற்றுதல் தான் அதிகமாக ஏற்படும். அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மோல்டு வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த வந்து அந்த அழுகல்லாம் ஏற்படுது இல்லைங்களா, பூஞ்சான் தாக்குறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படுது. ஸோ அப்புறம் இலைகள் மேலே வந்துட்டு அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி ரோஸ் பிளான்ட்டில் ஏற்படுறது, இந்த மாதிரியான தாக்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த ஃபெர்டிலைசர் வந்து அமேசிங்காகவே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக சொன்னக்கூடிய அந்த சாலிசிலிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல்லான பேத்தஜன்ஸ்லேருந்து நம்ம செடிகளை வந்து பாதுகாத்து கொண்டு வருது. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழையும் காற்றும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காது. நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா செம மழை இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நம்மளுடைய செடிகளை பாதுகாக்கிறதுக்கும் இந்த சாலிசிலிக் ஆசிட் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபெர்டிலைசர் வந்துட்டு பிளான்ட்டோட ஒரு பூஸ்டர் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இதை வந்து ட்ரென்ச்சாகவும் பயன்படுத்தலாம், மண் பகுதிக்கும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபாலியர் ஸ்ப்ரேவாகவும் பயன்படுத்தலாம். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம ட்ரென்ச்சாக வந்துட்டு பயன்படுத்த முடியாது. ஸோ ஃபாலியர் ஸ்ப்ரேவாகவே நம்ம கொடுக்கும்பொழுதே செடிகளில் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இதை வந்து நான் பயன்படுத்தினது எனக்கு ஃபஸ்ட்டு அது என்ன ஃபெர்டிலைசர், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆலோவேரா தான். ஸோ ஒரு மீடியம் சைஸ் ஆலோவேரா வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்னரில் வந்து நம்ம கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க ஜெல் பகுதியை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ உள்ளே இருக்க ஜெல் மட்டும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு பிளெண்டரில் வந்து அதை சேர்த்தி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபாலியர் ஸ்ப்ரேவாக தான் இப்போ வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். ட்ரென்ச் தான் முன்ன சொன்ன மாதிரி மண் பகுதியில் வந்து ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால நான் ட்ரென்ச்சாக கொடுக்கல. ஸோ ஃபாலியர் ஸ்ப்ரேவாக நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கணக்கு வச்சுக்கோங்க. இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் 1 லிட்டருக்கு. அப்படி இல்லை உங்கள்கிட்ட டீஸ்பூன் கணக்கு தான் இருக்குது அப்படின்னா 1.5 டீஸ்பூன் வந்துட்டு 1 லிட்டருக்கு எடுத்துக்கோங்க. இல்லை எம்எல் கணக்கு இவ்வளோ தெரியணும்னா 7.5 எம்எல்ங்க. 7.5 எம்எல் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள்
கலந்து கொடுக்கலாம். இப்போ நான் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். அந்த தண்ணியும் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணியாகவே எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஸ்டில் வாட்டர் ஏதாவது வச்சுருக்கீங்க, நல்ல தண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி ஃபாலியர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தாலும் மெயினாக ரோஸ் செடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு தண்ணி கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வளர மாதிரி இருந்தாலும் செடிகள் வந்து நாளடைவில் நோய் தாக்கங்கள் வந்து அதிகமாக ஏற்பட்டு இறந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. ஸோ மேக்ஸிமம் நல்ல தண்ணியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறதுனால நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ப்ரேயர் வந்து நல்லா இருக்குது, எங்கே வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் இதை வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேங்க. இதே நீங்கள் மண் பகுதி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கு வந்து ஆலோவேரா எடுத்துகிட்டு நல்லா அடித்து இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கிட்டு ஒரு 3 இல்லைன்னா 3.25 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து விட்டு நம்ம மண் பகுதிக்கு கொடுக்கலாங்க. இந்த ஃபர்டிலைசரை இலைகள் மேல் பகுதியில், அடிப்பகுதியில், அதுக்கப்புறம் தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில் எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முறை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். எல்லா செடிகளுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் தாராளமாக. பாருங்க, செம்பருத்தி பூவில் ரொம்ப அழகாகவே பூத்திருக்கு. எந்த சமயத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி தான் ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் ஈவினிங் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லேருந்து நீங்கள் ஃபாலியர் ஸ்ப்ரேவாக வந்துட்டு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து வித்தின் 20 மினிட்ஸில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. காற்றோடு அது கலந்து அப்படி ஒரு ஃபர்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து வித்தின் இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்துட்டு வேறு எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய செடிகளை வந்து கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்தணும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா சட்டுன்னு வந்து ரூட் வந்து டெவலப் ஆகி வந்துடும், இந்த மழை சீசனில் செடி வந்து தப்பிச்சுக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுக்கு வந்து மெயினாக ரூட்டிங் ஹார்மோன் பவுடர் வந்துட்டு நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அது அவ்வளோ அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும் அவசியமே இல்லைங்க. இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்துட்டு நம்ம ரூட்டிங் ஹார்மோனாக நம்ம பயன்படுத்தி ஈஸியாக வந்து கட்டிங்ஸ் மூலமாக நிறைய செடிகளை வந்து வளர்த்தி கொண்டு வர முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வச்ச செடிகளை வந்துட்டு நல்லா ரூட் வந்து க்ரோத் ஆகி வரணும் அப்படின்னா இதை வந்து தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ட்ரென்ச்சுக்கு வந்து நம்ம ஃபர்டிலைசராக பயன்படுத்தும் போது நல்லாவே ரூட் டெவலப் பண்ணி வருங்க. அடுத்த பயன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து சின்ன இதில் வந்துட்டு நாற்று வந்து விட்டுருப்பீங்க. அது காய்கறி செடியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த செடிகளாக இருந்தாலும் நாற்று விட்டுருப்பீங்க இல்லையா, அந்த நாற்றை வந்து நீங்கள் வேறு தொட்டிக்கு மாற்றி வைக்கும் பொழுது ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சாலோ இல்லைனா ரூட் ஷாக்கிங் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ஃபர்டிலைசரை வந்து நம்ம அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாகவே ரோஸ் செடி வந்து சின்ன தொட்டியில் ஏதாவது வச்சுருப்பீங்க, ரூட் பவுண்டிங் வந்து ஏற்பட்டு வேறு தொட்டிக்கு நீங்கள் மாற்றி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூட் ஷாக்கிங் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்டை வந்து தண்ணியில் கலந்து விட்டு செடிக்கு வந்து கொடுப்போம் இல்லைங்களா. இல்லை நான் ஃபுல்லாக ஆர்கானிக்கை தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆலோவேரா வந்து ரொம்பவுமே சூப்பராக ஒர்க் ஆகும். இதை வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து விட்டு நீங்கள் ட்ரென்ச்சில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரூட் ஷாக்கிங்லேருந்து செடிகள் விடுவதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் செடிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சமயம் வந்து இப்படி வில்ட் ஆன மாதிரி ஆகிடும். அது வந்து அண்டர் வாட்டரிங்லாம் இருக்கலாம், இல்லை ஓவர் வாட்டரிங்லாம் இருக்கலாம், இல்லை கிளைமேட் கண்டிஷனாலையும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த ஆலோவேரா வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் வந்து ஸ்ப்ரே இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரே ஃபர்டிலைசரை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, ட்ரென்ச்சுக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கனாலும் சரி, அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஷாக்கிங்லேருந்து அது வெளிவரத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்டோட ஓவரால் இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி விடுறதா இருந்தாலும் சரி, அதனுடைய க்ரோத்துக்கும் சரி பல விதங்களில் வந்து இது நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஆலோவேரா வைக்காதவங்க உங்கள் தோட்டத்தில் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வளர்த்துங்க. ரொம்ப ஈஸியாகவும் வளர்த்திடலாம் அதை. ப்ளஸ் நமக்கு வந்து தோட்டத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா ஏதாவது ஷேர் பண்ண நினச்சாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.